இல்லை, எனக்கு புரியலை. இந்த கோர்ட் டாஸ்க் வந்து யாரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக விஜய் டிவி நடத்துது? நீங்கள் என்ன வழக்கு எடுக்கிறீங்க? எவ்வளோ சீரியஸான வழக்கு எல்லாமே இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு காமெடியான கேஸ் எடுக்கிறீங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே வச்ச ஒப்பீனியனெல்லாம் நீங்கள் கேஸாக எடுக்கிறீங்க. இப்போ நேற்று கானா வினோத் கேஸ்லாம் வந்து அது தேவையே இல்லாத ஒன்று. ஆதிரி ஒன் ஆஃப் த ரீசன் வந்து கானா வினோத்துன்றது அவங்களோட ஒப்பீனியன். அதை விட முக்கியமான கேஸ்லாம் இந்த வீட்டுக்குள்ளே நிறைய பேர் போட்டிருக்காங்கல்ல. தொடர்ச்சியாக 2 பேர் வந்து விதிமீறல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அதை நோக்கின கேஸ் எல்லாமே போட்டாங்கல்ல. அதை ஏன் விஜய் டிவி எடுக்கலை? ஏன் பார்வதி மேலேயும் கமருதன் மேலேயும் இந்த ஒரு கரிசனத்தை காட்டுறாங்க? அண்ட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா விக்கல்ஸை விட்டால் வேறு அட்வொகேட்டே இல்லையா உங்களுக்கு? எவனை பார்த்தாலும் விக்கல்ஸை தான் எடுக்கிறாங்க. பார்வதி போயிட்டு ஏங்க, பார்வதியும் விக்கல்ஸும் நல்ல நண்பர்கள். நான் பல இடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையில் பார்வதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம வெளியில் பேசணும்ல, அங்கே போய் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்ல. நீ என்ன நினச்சி வந்த, நீ எத்தனை நாள் இருப்ப நினச்சி வந்தேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்போம், கடைசியில் நம்ம பிடிச்சிப்போம். உனக்கு ஒன்றுனா நான் வருவேன், எனக்கு ஒன்றுனா நீ வா, மறைமுகமாக ஆதரவு கொடுத்து 2 பேருமே நீ தான் நீ எப்படி சொல்கிறது, ஹீரோ வில்லன் கான்செப்ட், அப்படியே 2 பேருமே மேலே போயிடலாம். நீங்கள் நல்லா பாருங்களேன், குறிப்பிட்ட சிலருடைய கேஸ் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று கானா வினோத்துக்கு, இன்னொன்று எப்ஜேவுக்கு, அப்புறம் பார்வதிக்கு. இவங்கள தான் ப்ரொமோட் பண்ணுறாங்களே தவிர்த்து அட்வொகேட்டாகவும் வந்து ஒன்று சபரி வராப்பில், இல்லைனா விக்கல்ஸ் வராப்பில், இன்றைக்கி பார்வதி வராங்க, சபரி வராப்பில், வேறு யாருக்குமே. அங்கே திவ்யா இருக்காங்க, கனி இருக்காங்க, சாண்ட்ரா இருக்காங்க, சுபிக்ஷா இருக்காங்க. சுபிக்ஷாவை ஜட்ஜாக உட்கார வச்சாங்க, டம்மி ஆக்கிட்டாங்க. அமித்தை வந்து ஜட்ஜாக கூப்பிட்றாங்க, அவர் தான் பேசுகிறாரு, மற்றவங்கள பேச விட மாட்டுறாரு. திவ்யா வந்து ஒரு நாள் ஜட்ஜாக இருந்தால் அவங்க பேசுகிறாங்க, அடுத்த நாள் வந்து அது எப்படின்னா அவங்க ஒப்பீனியனை சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னதுனால அடுத்த நாள் அவங்க நேற்றுக்கெலாம் அவங்க பேசவே இல்லை. ஸோ சிலரை மட்டுமே இங்கே ப்ரொமோட் பண்ணுறாங்களோன்னு எனக்கு பர்சனலாக தோணுது. அண்டு இன்றைக்கான ப்ரோமோ 2வது ப்ரோமோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வீக்கெண்டில் தான் பார்வதியினுடைய கேஸ் வரும் அப்படின்னு நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். அதே மாதிரி பார்வதிக்கான வழக்கு வந்து இன்றைக்கி வருது. இன்றைக்கும் 2 கேஸ் தான் விசாரிக்க போகிறாங்க. வழக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா பார்த்துருப்பீங்க, லைவ் பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க, மொக்கையான கேஸுங்க. என்ன கேஸுன்றதை நான் சொல்லிடுறேன். சுபிக்ஷா மேலே விக்கல்ஸ் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காரு. என்னன்னா, சுபிக்ஷா அந்த வீட்டுக்குள்ளே ஒரே பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க, இதுதான் கேஸு. இதை வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு உங்கள் கேஸ் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, காமெடியாக கொண்டு போகிறாங்களாமா. ஏயா சீரியஸாக இந்த கோர்ட் டாஸ்க் வந்து போர் அடிக்குது. எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? போரிங்காக போய்கிட்டு இருக்கு, ஒரு சுவாரஸ்யமே இல்லை. முக்கியமான வழக்குகள், இப்போது குற்றச்சாட்டுகளை தான் இவங்க வழக்குகளாக எடுக்கணும். ஆனால் இன்னொருத்தர் மேலே வச்ச ஒப்பீனியனெல்லாம் அவங்க கேஸாக போடுறாங்க, அதெல்லாம் இவங்க கேஸாக எடுக்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இந்த ப்ரோமோவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரோரா பார்வதி மேலே போட்ட கேஸ் என்ன கேஸு? கமருதீனுக்கும் அரோராக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், பார்வதியினுடைய அந்த லவ், இந்த ட்ரையாங்கல் காம்போவை வச்சு தான் அரோரா வந்து என்னை டார்கெட் பண்ணுறாங்க பார்வதின்ற மாதிரி ஒரு கேஸை போட்டிருக்காங்க. ஸோ அரோராவுக்கு ஆதரவாக விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஆஜராகிறாரு. இந்த சைடு பார்வதிக்கு ஆதரவாக இவங்க அவருடைய பாய் ஃப்ரெண்டே கமருதீனே வராப்பில். விக்கல்ஸ் வந்து நல்லா பேசுகிறார், நல்லா வாதாடுறாரு, இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அவரை மட்டுமே கூப்பிடுறது சரியான வாய்ப்பாக மற்றவங்களுக்கு இருக்குமா? இருக்காது இல்லையா? அது ஏன் யாருமே யோசிக்க மாட்டாங்கன்னு தெரில. எல்லாருக்குமே அந்த கேஸில் ஜெயிக்கணும், அப்படி இந்த கேஸில் ஜெயிக்கிறது மூலமாக நீங்கள் மக்கள் மத்தியில் ஜெயிக்க போகிறீங்களா? இல்லை, சரியான சமமான வாய்ப்பு அங்கே கொடுக்கலாம், அதுக்கான மனசு அவங்களுக்கு வர்றது கிடையாது. சரியா? ஸோ ப்ரோமோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், இந்த கேஸ் தான் வந்து நடக்குது. விக்கல்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாப்புல. அதாவது அரோராவை பார்த்தா பார்வதிக்கு பயம் அப்படின்னாப்புல. அடுத்த ப்ரோமோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் சும்மா தான் உட்காந்துருக்காரு. கமருதீனால் அட்வொகேட்டாக போட்டால் என்ன பேசுவாப்புல? அட்லீஸ்ட் அந்த இடத்துல கனியை போட்டிருக்கலாம், இல்லை கனியும் சாண்ட்ராவும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ்ஸு, அவங்களுக்கு வந்து ஆக மாட்டேங்குது, அவங்கள தூக்கி ஜட்ஜஸாக போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கு ஆதரவாக சாண்ட்ராவை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சாண்ட்ரா வந்து பயங்கரமான ஒரு சொம்பாயிட்டாங்க பார்வதிக்கு. இத்தனை நாள் திவ்யா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பார்வதியினுடைய இன்னொரு அடிமையாக மாறி இருக்கிறாங்க சாண்ட்ரா. நேற்று பார்வதி வந்து திவ்யா கிட்ட நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துகிறாங்க, அதை வந்து நம்ம செப்பரேட்டாக கூட பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நேற்றுக்கு நான் இதை மட்டும் சொல்லிடுறேன், சொல்லிவிட்டு இந்த ப்ரோமோக்குள்ளே போகிறேன்.
நேத்திக்கான வழக்கு கூட நீங்கள் பார்வதி போட்ட வழக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மேரிட் மென் அந்த அமித் அவர்கள் வந்து திருமணமான அமித் அவர்களோட இணைச்சியனை வந்து தப்பாக பேசுகிறாங்க. அதாவது நான் காரில் வந்து போலான்னு சொன்னதை வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறார் எஃப்ஜே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீ என்ன அவ்வளோ யோக்கியமா? அதே பார்வதி தான் சாண்ட்ராவுடைய கணவராக இருக்கிற பிரஜன் அவர்களை சாண்ட்ராவுக்கு முன்னாடியே நான் அவரை சைட் அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த மேரிட் மேனு அன்மேரிட் மேனு இதெல்லாம் பார்க்குற ஆளா நீங்கள்? இல்லையா? அதுக்கு வந்து ஒரு கேஸு, அதை வாதாடுறதுக்கு வேற ஒரு விஷயம். அதாவது ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க சில பேருக்கு. அவன் எஃப்ஜே வந்து அங்கேயும் சாரி கேட்கல. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், தொடர்ச்சியாக ஒருத்தவங்க மேலே ஒரு புகார் வச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒரு விதிமீறல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்குமே அது நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? நேற்று நைட்டுமே அது நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ பேசி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் இதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நம்ம இப்போ பேசினா தான் கரெக்டாக இருக்கும். இந்த வாரத்தில் முக்கியமான ஒரு விக்கெட்டை வெளியில் அனுப்பணும் அப்படின்னா we have to talk, நம்ம பேசுவோம். சரி, அப்படியே கட் பண்ணி இங்கே வருவோமா? இங்கே வந்தால் இந்த 2 ப்ரோமோவுமே முதல் வழக்கு, இவங்க பார்வதி வழக்கை பற்றி தான் வருது. விக்கல்ஸ் வந்து 2வது ப்ரோமோவில் ஒரு விஷயத்தை கேட்குறாப்புல. நீங்கள் வந்து அவரை பார்த்து வந்து ஒரு மாதிரி, அதாவது பார்வதிக்கு இப்போ இதை சொன்னால் கூட நிறைய பேர் வந்து உங்கள் வாயில் இதை தவிர வேறு எதுவுமே வராதான்னு கேட்குறாங்க. இதுக்கு தமிழ் அர்த்தம் எனக்கு புரியல. காஜி இருக்குன்னா காஜின்னு தான் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்லலாம்? தூய தமிழில் வேறு ஏதாச்சும் வார்த்தைகள் இருக்கா? அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஐயோ எனக்கு தெரிலங்க, பாலின உணர்வு வருது போல், அப்படி சொல்லலாமா? அது கரெக்டான வார்த்தையாக இருக்குமா? கமருதீன் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சி ரீதியாக வந்து உணர்வு ரீதியாக ஒரு ஈர்ப்பு பார்வதிக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த ஈர்ப்பு எங்கத்துல இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறாரு இல்லையா, அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுலேருந்தே வருது. அரோரா அவர்களை தூக்கிட்டு அவர் வந்து சிட்டப்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாப்புல முதல் வாரங்களில். அப்பத்துலேருந்தே பார்வதி கமருதீன் வந்து பார்த்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் பார்வதி வந்து போய் அதை தான் கேட்குறாப்புல விக்கல்ஸு. அவர் வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது அதை பார்த்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. உடனே பார்வதி அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. எனக்கு புரியல, நீ எதுக்கு ரியாக்ட் பண்ணுற? ஏங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் கொச்சையாக பேசிப்பீங்க, கேவலமான விஷயங்கள் பேசிப்பீங்க. அவன் முத்தம் கேட்பான், ஆர்னியாக இருக்கணுமா, நீ வந்து கவர் போட்டு சாப்பிட்லாமா, கவர் போடலாமா சாப்பிட்லாமா நீங்கள் பேசுவீங்க. ஆனால் ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க கேள்வி கேட்டால் என்ன ஒரு பெண்ணை இந்த மாதிரி கொச்சப்படுத்துறீங்க, எப்படி நீங்கள் இந்த மாதிரி கேட்கலாம், வேறு எப்படி கேட்கணும், இன்னும் டீப்பாக போய் பேசணும். ஆனால் அவங்க பேச மாட்டுறாங்க, ரொம்ப மேம்போக்காக பேசுகிறாங்களே அப்படின்னு சந்தோஷப்படணும் இல்லையா? ஆனால் பார்வதிக்கு வந்து அது ட்ரிகர் ஆகுது. எதுக்கு ட்ரிகர் ஆகணும்? நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்த சொல்லி ஒரு விஷயம் பண்ணால் நம்ம ட்ரிகர் ஆகலாம். செய்கிற விஷயத்த சொல்லும்போது பார்வதிக்கு எதுக்காக கோபம் வருது? முதல்ல கோபக்கூந்தல் தேவையே கிடையாதுங்க. எஸ் நான் பண்ணுறேன் சொல்லிட்டு போங்க. அண்டு ப்ரோமோவில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, அரோரா வந்து சொல்கிறாங்க, எந்த இடத்துலையுமே கமருதீன் நான் பார்வதி லவ் பண்ணுறேன்னு சொல்லலை. எஸ், இவங்க 2 பேருமே மனதார லவ் பண்ணுறேன்னு சொல்லலை. ஏன்னா சொல்லிட்டா அது ஒரு கமிட்மெண்ட்டாக மாறிடும். புரியுதுங்களா? வெளியில் போனால் மக்கள் செருப்பால் அடிப்பாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லவ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வராமல் வெறுமனே இது வந்து நட்பை தாண்டி ஒரு உறவு, நேற்று ஆதிரி சொல்கிறாங்க, நட்பை தாண்டி ஒரு உறவு, அதுக்கு பேரே கிடையாதுன்றாங்க. என்னங்க பேர் கிடையாது? நட்பை தாண்டி ஒரு உறவுனா என்னங்க? அது காமன் தாங்க. அது சரி, அது இருக்கக்கூடாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து அவனுடைய விருப்பம் அதில். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே அது கிடையாது. இந்த வீட்டுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த வீட்டுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது, ஒரு டெக்கோரம் இருக்குது. நிஜமாவே இந்த வீட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. நம்ம ப்ரைவேட்டாக நம்ம பண்ணுறது யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. நீங்கள் இத்தனை கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் எது பண்ணாலுமே அது மக்கள் மத்தியில் அஃபெக்ட் ஆகும். ஆனால் இவங்க அதெல்லாமே பண்ணிவிட்டு தன்னை நியாயவரப்படுத்திக்கிறாங்க. அதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசலாம்? எப்படி இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு பொண்ணை போய் எப்படி நீங்கள் என்ன உமன் கார்டு எடுக்கிறீங்களா? என்ன பொண்ணுங்க? ஆணும் பொண்ணும் சம்மந்தம் தானே. ஒரு பையன் வந்து தப்பு பண்ணும்போது தப்புன்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ எஃப்ஜே வந்து அரோரா கிட்ட நடந்துக்கிட்டதுக்கும் எஃப்ஜே வந்து ஆதிரி கிட்ட நடந்துக்கிட்டதுக்கும் நேற்று அவன் மன்னிப்பு கேட்டான்ல, அவன் ஈசான் அழுவிட்டான், ஆனால் மன்னிப்பு கேட்டான்ல. பையனா மன்னிப்பு கேட்கணும், பொண்ணை பற்றி சொன்னால் கொச்சையாக பேசுகிறாங்களா? இதெல்லாம் நியாயமே கிடையாது, நியாயமே இல்லாத ஒரு பாயிண்ட்டு. ஆனால் விக்கல்ஸ் வந்து தைரியமாக அந்த கேள்வி கேட்டது வந்து நல்லா இருக்கு.
நான் தான் சொல்கிறேனே, ஒரு 3-4 பேரை மட்டுமே இந்த டாஸ்க் வச்சு ப்ரொமோட் பண்ணுறாங்க ஃபைனல்ஸ்க்கு. இது வந்து சரியில்லை. நிறைய பேருக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது பெருசாக. ஏன்னா இந்த கோர்ட்டு டாஸ்க்கை விட இந்த பார்வதி கேஸ் வந்து நம்ம லைவில் நடக்கும்போது நம்ம பேசுவோம், இன்னும் டீப்பாக பேசுவோம். இந்த கோர்ட்டு டாஸ்க் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, இந்த ப்ரோமோ பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுறதுக்கு. இதை விட இம்பார்ட்டன்ட் என்னென்னா, அங்கே மற்றவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு புரியணும். பிளான் பண்ணி சில கேஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. பார்வதி மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து எதையுமே எடுக்கலை. இது வந்து அரோரா போட்டிருக்காங்க. இப்போ அரோரா இந்த ட்ரையாங்கல் காம்போவை முடிக்கிறதுக்காக சேனல் ட்ரை பண்ணுது அப்படிதான் நான் நினைக்கிறேன். முக்கியமான கேஸ் விதிமீறல் பண்ணது அவங்களால தான் அந்த வீட்டுக்கு முட்டை போயிருக்கு, பால் போயிருக்கு, எல்லாமே போயிருக்கு. அதை பற்றி எத்தனை பேர் கேஸ் போட்டிருக்காங்க? ஒருத்தருடைய கேஸை கூட எடுக்கலையே. இப்போ வரைக்கும் அவங்க விதிமீறல் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அது ஏன் வீக்கெண்டில் விஜய் சேதுபதி பேசுவார் அப்படின்னு விட்டு வச்சுருக்கீங்களா? அது வந்து டைல்யூட் ஆகிடக்கூடாது. விஜய் சேதுபதி கிழிச்சிருவாரா பேசி? அவர் ஒரு அம்மா கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க, சீரியல் ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க. டைம் கிடச்சா அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இந்த விஷயங்கள் பற்றி நான் இப்போ சொன்ன பாயிண்ட் எல்லாமே நீங்கள் உள்வாங்குறீங்களா? நான் நினைக்கிற மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆகுதா? ஒரு சில பேரை மட்டுமே ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு தோணுதா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை ஒரு 4 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.